الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن العبد ليحرم الرزق بذنب يصيبه أو صدق رسول الله صلى الله عليه وسلم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லனாயின் அல்லாஹ் தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயிரிலும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோன்றி மறை இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் செய்யுதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான உன்னதமான தலை சிறந்த நாளிலே தன்னுடைய இதர வேலை வெற்றிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்தமன்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த பூமியில ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறார். உண்மையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் பலவிதமான அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்றி படைத்த ரப்புல் ஆலமீனை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, உண்மையில் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அது எந்த கடமையாக இருந்தாலும் உண்மையில் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய பிற்பாடு மனிதர்களாகிய எங்களுக்குத்தான் அல்லாஹ் லாபத்தை தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறார். அது நாம் 5 நேரம் தொழுகிறோம், இதனுடைய லாபமும் அது எங்களோடு தொடர்புபடக்கூடியது. உண்மையில் நாம் நோன்பு பிடிக்கிறோம், இதனுடைய லாபமும் அது மனிதர்களாகிய எங்களோடு தொடர்புபடக்கூடியது. உண்மையில் ஜக்காத்துடைய கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம், அதுவும் மனிதர்களாகிய எங்களோடு தொடர்புபடக்கூடியது. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறோம், ஒரு கூட்டம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய பலத்தையும் செலவழித்து
சென்றடைந்து விட்டார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய லாபமும் அது மனிதர்களாகிய எங்களுக்காக வேண்டிதான். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் ஐம்பெரும் கடமைகள் இருக்கிறது. நாம் ஒரு சாதாரண சிறிய பிள்ளையிடம் கேட்டாலும் ஐம்பெரும் கடமைகள் தான் இவைகள். இந்த ஐம்பெரும் கடமைகளுக்கு பின்னால் உண்மையில் நிச்சயமாக அது எங்களுடைய லாபம் தான் அதிலே சேர்ந்திருக்கிறது. முதலாவது நாம் பார்ப்போம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சாதாரணமாக ஒருவர் இந்த கலிமாவை மொழிந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஃபிரத் லஹு ذுனூபுஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். கடலுடைய நுரையளவு இருந்தாலும் இந்த கலிமாவை யார் சொல்வாரோ அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பாவத்தோடு தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு சந்தர்ப்பம். அதே போன்று ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். இந்த தொழுகையுடைய முடிவும் அதனுடைய பிற்பாடும் அது எங்களுக்குண்டான லாபத்தோடு தான் தொடர்புபடுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவத்த ஃபஅஹ்ஸனல் வுது, யார் சரியான நல்ல முறையில் பேணுதலாக வுது செய்து 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, தஹாத்தத் அன்ஹு ذுனூபுஹு கமா ததஹாத்து அன் ஷஜரத்தில் பாலியத்தி வரதுஹா. ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்து விழுவதை போல் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களும் கொட்டி விடுகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். 5 நேரம் தொழுகின்றோம் என்றால் இதனுடைய லாபமும் அது எங்களோடு தொடர்பு படக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக நோன்புடைய கடமையை நிறைவேற்றினோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒரு மனிதன் நன்மையை ஆதரவு வைத்தவனாகவும் அல்லாஹ்வுடைய அந்த பரிபூர்ணமான நம்பிக்கையோடும் ஒரு மாத காலம் நோன்பு நோற்றால் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நோன்புக்கு பிற்பாடும் அதனுடைய லாபமும் அது எங்களோடு தொடர்புபடக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதே போல் ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்றுவோம். ஜக்காத்துடைய கடமையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, யார் இந்த ஜக்காத்துடைய கடமையை கேர்தலாக கணக்கு பார்த்து நிறைவேற்றுவார்களோ, கானத்து ரதன் லஹு, அது அவருடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, இவைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, 5 பெரும் கடமைகளில் 5வது தான் ஹஜ்ஜுடைய கடமை. இப்பொழுது நாம் அதிகமானவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய லாபமும் அது எங்களோடு தொடர்புபடக்கூடியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ, பாவத்தில் ஈடுபடாமலும் ஹஜ்ஜை முடிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமலும் யார் மன தூய்மையோடு இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார்களோ, ரஜஅக யௌம வலதத்துஹு உம்முஹு, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்த நிலைமையில் அன்று பிறந்த பாலகனை போல் நாடு திரும்புகிறார், அவருடைய வீடு திரும்புகிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே,
இதனுடைய லாபமும் அது எங்களோடு தொடர்பு படக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஆனால் உண்மையில் ஒரு கூட்டம் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து, தன்னுடைய ஆரோக்கியத்தையும் செலவழித்து, தன்னுடைய பலத்தை செலவழித்து பெரிய தியாகத்தோடு அந்த இடத்துக்கு சென்றடைந்து விட்டார்கள். உண்மையில் அவர்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதிகமாக நாம் இங்கு இருக்கிறோம், எங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியாது. கடமையாக இருந்தாலும் நாட்டுடைய சட்டம் என்ற அடிப்படையில் கூட நாம் அதாவது எதிர்பார்த்திருக்க வேண்டும் அடுத்தடுத்தவர்கள். ஆனால் அவர்களுக்குமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றலாம் என்பதை, அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்பதை, அந்த நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என்பதை சில அமல்களின் மூலமாக எங்களுடைய இந்த மார்க்கம் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் எங்களுக்கு சொல்ல முடியாது, எங்களிடம் காசு பணம் இருக்க மாட்டாது. என்றாலும் நாம் சில அமல்களை எங்களுடைய ஊரிலிருந்து, எங்களுடைய வீடுகளிலிருந்து, எங்களுடைய தொழிலோடு இருந்து கொண்டு அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதில் ஒரு வகையான ஒரு அமல் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நேர காலத்தோடு வீட்டிலே வுது செய்து கொண்டு சுத்தமாக நாம் பள்ளி வாயிலுக்கு வருகிறோம் என்றால், அவர்கள் செலவழித்து தன்னுடைய ஆரோக்கியத்தை, பலத்தை, பணத்தை செலவழித்து செய்யக்கூடிய அந்த நன்மைகளை எங்களுடைய ஊர்களில் இருந்து இலகுவாக அடைந்து கொள்ளலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹ்ஸனல் வுது, யார் வுதுவை பேணுதலான முறையில் செய்து நேர காலத்தோடு பள்ளி வாயிலுக்கு நடந்து வருகிறாரோ, கஅஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிம், இஹ்ராம் கட்டி பணத்தை செலவழித்து தன்னுடைய ஆரோக்கியத்தை செலவழித்து அங்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை செய்து அடைந்து கொள்ளக்கூடிய நன்மையை இலகுவாக இந்த மனிதர் நேர காலத்தோடு வுது செய்து பள்ளி வாயிலுக்கு விரைந்தால் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமலிலும் நாம் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது எழுதுகின்றார்கள், ஒரு நல்ல விடயத்தை படிப்பதற்காக வேண்டி அல்லது ஒரு நல்ல விடயத்தை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி நாம் பள்ளி வாயிலுக்கோ நல்ல இடங்களுக்கோ நாம் வருகிறோம் என்றால், இப்பொழுதும் ஹஜ் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய நன்மையை இலகுவாக அடைந்து கொள்ளலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கதா இலல் மஸ்ஜித், யார் பள்ளி வாயிலுக்கு காலையில் வருகிறார் அல்லது மாலையில் வருகிறார், லியதஅல்லம அவ் லியுஅல்லிம, ஒரு நல்ல மார்க்க விடயத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லது படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வருகிறார் என்றால், இவரும் இலகுவாக கஅஜ்ரில் ஹாஜ் தாமதன் ஹஜ்ஜதஹு, ஒரு ஹாஜ் தன்னுடைய பரிபூர்ணமான ஹஜ்ஜை நிறைவேற்றினால் எந்த நன்மையை இலகுவாக அடைந்து கொள்கிறாரோ அந்த நன்மையை இவர் இலகுவாக இந்த படித்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லது படிப்பதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி வந்தால் இவர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுடைய நாட்டில் இதை அதிகமாக அடைந்து கொள்ளலாம். வேறு அரபு நாடுகளாக இருந்தாலும் தொழுகை நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக பள்ளி வாயிலை மூடிவிடுவார்கள். அடுத்த நேரம் பாங்கு சொன்னால் தான் பள்ளியை திறந்து விடுவார்கள். ஆனால் எங்களுடைய இந்த நாட்டில் அதிகமான நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பள்ளிகள் திறக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு
இலகுவாக அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவதாக எழுதியிருந்தார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்ல ஸுப்ஹ. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மிக கஷ்டமான ஒரு அமல். பொதுவாக எங்களோட நாட்டில் ரமதானுக்கு பின்னால் நடக்கக்கூடிய மிக கஷ்டமான சிரமமான ஒரு அமல் என்று சொல்லலாம். யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு வகஅத யذ்குருல்லாஹ தஆலா ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் திக்ர் செய்கின்றாரோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅஜ்ரில் ஹாஜி தாம்மதன் தாம்மதன், பரிபூர்ணமான ஹஜ் உம்ராவை நிறைவேற்றிய அந்த நன்மையை இலகுவாக இந்த அமலின் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, போட்டி போட்டு குறிப்பாக நன்மையை அதிகமாக செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் இதில் அதிகமாக ஈடுபடுவோம். வாலிபர்களும் தான், வயோதிபர்களும் தான், நடுத்தர வயதுடையவர்களும் தான், பற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நேர காலத்தோடு எழும்பி வந்து சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு இந்த அமலில் நாம் ஈடுபடுவோம் என்றால் இந்த நன்மையையும் இலகுவாக அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நான்காவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையில் நீங்க எல்லாத்துக்கும் இந்த நன்மையை அடைஞ்சு கொள்றதுக்கு ஏதும். ஒரு கூட்டம் சல்லியை செலவழிச்சு தன் உடம்பால அந்த இடத்துக்கு போய் கஅபாவை தவாஃப் செய்கின்றார்கள், அந்த நன்மைகளை அடைந்து கொள்கின்றார்கள். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை நாம் எங்களுடைய இந்த நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடிய ஏழைகள், பின்தங்கிய பிரதேசத்திலே வாழக்கூடிய ஏழைகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வீட்டை தவாஃப் செய்தாலே, சுற்றி வந்தாலே லேசாக இலகுவாக இந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். வந்து இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், பின்தங்கிய இந்த பிரதேசத்தில், இந்த ஊர்ல சில மனிதர்கள் தேவையோடு இருக்கிறார்கள், அவருடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வருவோம் என்று சொல்லி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு வேகமாக சென்று விட்டார்கள். இதை காபாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். இருவருமாக போய் சற்று நேரம் சென்று திரும்பி அதே இடத்திற்கு வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் கேட்கிறார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இமாம் அவர்களே, நீங்கள் இங்கு தவாஃப் செய்து கொண்டிருந்தீர்கள், இவர் வந்து கையை பிடித்து கொண்டு போனார், நீங்கள் அங்கு சென்றதனால் எந்த நன்மையும் கிடைத்திருக்க மாட்டாது, இங்கு காபாவை தவாஃப் செய்திருந்தால் தவாஃப் செய்த நன்மையாவது கிடைத்திருக்குமே என்று சொன்ன நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏ மனிதா, உனக்கு தெரியாதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹரஜ இலா ஹாஜதி அஹீஹில் முஸ்லிம், யார் ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்று ஃபகதா ஹாஜதுஹு, அவருடைய தேவையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுத்தால் குதிபத் லஹு ஹஜ்ஜத்துன், அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ் செய்த நன்மை கிடைத்துவிடும். ஃபஇல்லம் துக்த, அந்த ஹாஜத் தேவை நிறைவேற்றப்படாவிட்டால் அவர் சென்றதற்காக வேண்டி குதிபத் லஹு உம்ரத்துன், உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகிறான் என்ற விடயம் தெரியாதா என்று சொல்லிவிட்டு
சொன்னார்களாம், இத்தஸப்னா ஹஜ்ஜதன் வ உம்ரதன். இந்த குறுகிய நேரத்தில் பரிபூரணமான ஹஜ்ஜுடைய நன்மையையும் பரிபூரணமான உம்ராவுடைய நன்மையையும் நாம் கொள்ளையடித்து விட்டோம் என்ற கருத்தை அந்த மனிதனுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பொருளாதார விலைகள் அதிகரித்த இந்த காலத்தில் எங்களோட ஊரில், எங்களோட பக்கத்து வீட்டில், எங்களோட ஊரில் பின்தங்கிய பிரதேசங்களில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் 3 நேரம் சாப்பிட்டவர்கள் 1 நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது என்றால் சகோதரர்களே, அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தேடி பட்டியல் படுத்தி எங்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுப்போம் என்றால் அவர்கள் பரிபூர்ணமாக சல்லியை செலவழித்து சக்தியை செலவழித்து அங்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை அடைகின்றார்கள். நாம் ஊர்களிலிருந்து இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஏராளமான அமல்கள் இருக்கிறது. இவைகளை செய்தாலும் சகோதரர்களே, பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை இலகுவாக அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் செய்வதை போல் எங்களுக்கும் நன்மைகளை இங்கிருந்து அழகாக செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஒரு விடயத்தை நாம் நன்றாக விளங்குவோம். உண்மையில் அவர்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொள்கின்றார்கள். இங்கிருந்து நாமும் அந்த அமல்களை அடைந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மிக மிக பொறுமதியான ஒரு காலம். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக மிக பொறுமதியான நாட்கள். சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவார்களாம், வருடத்தில் 3 பத்துக்கள், வருடத்தில் 3 10 நாட்கள் இருக்கிறது. இவைகளை அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். பின்னால வந்த உலமாக்கள் கண்ணியப்படுத்தி அதிலே அதிகமான அமல்கள் செய்திருக்கிறார்கள். அதில் முதலாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள். இதுல அதிகமான நல்ல அமல்கள், இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளில் போட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள். இரண்டாவது ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10. இந்த 10 நாட்களையும் கனிமத்தாக மிக பொறுமதியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்தி நல்ல பண வணக்க வழிபாடுகள், ஏனைய இதர காலங்களில் ஏனைய மாதங்களில் ஈடுபடாத அமல்களை கூட இந்த காலகட்டங்களில் அதிகமாக செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ் சத்தியம் செய்த ஒரு நாட்களாக இருந்தால் உண்மையில் அது கண்ணியமான நாட்களாகத்தான் இருக்க வேண்டும். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அல்லாஹ் சத்தியம் செய்து விட்டான். இதற்கு இப்னு அப்பாஸ், இப்னு கசீர், அதுபோன்ற ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன், தஃசீர் கலை வல்லுநர்களில் பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அல் முராது பிஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை கொண்டு நாட்டம் அல்லாஹ் சத்தியம் செய்வது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களை தான். இதில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். தஃசீர் கலை வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்தால் அது சாதாரணமாக ஒரு அற்பமான விடயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அற்பமான
கேவலமான ஒரு விடயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். மிக பொறுமதியானவைகள் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் உண்மையில் இவைகள் மிக பொறுமதியான நாட்கள். நாம் சிலர் கேட்கலாம் ஒரு கேள்வி, ஏன் இந்த 10 நாட்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூல் ஃபத்ஹுல் பாரி இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது, உம்மஹாத்துல் இபாதத் எல்லா விதமான இந்த 5 பெரும் கடமைகளும் அதிகமாக நடப்பது இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடப்பதனால் உண்மையில் இவைகள் சிறந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை எழுதினார். ஏன்? அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம். அதே மாதிரி இந்த நேரத்தில் அதிகமாக தொழாதவர்கள் கூட தொழுகையில் ஈடுபடுகிறோம். 10 நாட்கள் 9 நாட்கள் நாம் நோன்பு நோக்கிறோம். அதே போன்று வியாபாரம் முஹர்ரம் மாதம் ஆரம்பித்தவர்கள் ஜக்காத்துடைய கடமையை இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் கடைசி மாதம் நாம் கணக்கு பார்த்து நிறைவேற்றுகிறோம். இங்கு ஜக்காத்துடைய கடமையும் நிறைவேறுகிறது. அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையும் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. எனவே இந்த அனைத்து இபாதத்துகளும் இந்த இடத்தில் நடப்பதனால் இந்த நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கிறது என்ற கருத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாம் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறோம் அல்லது நோன்பு நோட்பதற்காக வேண்டி நாம் அதற்கு அடுத்த கட்டங்களில் நாம் நியத்து வைத்திருப்போம். சகோதரர்களே, அன்பானவர்களே, அதிகமாக நாம் நோன்பு நோட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். பின்னால் வந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதனை கனிமத்தாக பயன்படுத்தி நோன்பு பிடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான வரலாறு குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், இந்த 10-9 நாட்களினுடைய அந்த நோன்புடைய பொறுமதியை விளக்கப்படுத்தும் பொழுது சொல்வார்களாம், இந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது, ஒரு நாள் நோன்பு பிடிப்பது யஅதிலு சியாம ஷஹ்ரைன், 2 மாதங்கள் நோன்பு பிடித்தால் எந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதனை இந்த மாதத்தில் ஒரு நாள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். அப்ப 10 நாட்கள் பிடித்தால் சகோதரர்களே, எத்தனை மாதங்கள் நோம்பிருந்த நன்மையை இலகுவாக அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக நாங்கள் பகல் காலங்களில் நோன்பு நோக்குவோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, எங்களை நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு அதிகமாக ஒரு பட்டியல் ஒன்றை போட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த 10 நாட்கள்ல மாத்திரம் நாங்கள் இபாதத்துகள்ல ஈடுபட்டாலே சகோதரர்களே, விமோசனமான காலம், எங்களுக்கு சார்பான எல்லா நிலைமைகளும் உண்டாகிவிடும். இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்வார்களாம், ஃபல் அஃதலு ஃபீ ஹாதிஹில் அய்யாம், இந்த நாட்கள்ல அதிகமாக நாம் என்ன தெரியுமா செய்யணும்? அல் இக்ஸாரு மினல் இபாதத், பலவிதமான வணக்க வழிபாடுகளை அதிகமாக தேர்ந்தெடுத்து இந்த காலங்களில் செய்ய வேண்டும். தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த நன்மையை நாம் இங்கு அடைந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அதிகமாக குர்ஆன் திலாவத் ஓதலாம். அதே போல நல்ல குணத்தோடு மனிதர்களோடு நடக்கலாம். நல்ல அழகான வியாபாரங்களில் ஈடுபடலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லப்படக்கூடிய தாய் தந்தையரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். சிலத்துல் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, உதவி தேவையோடு இருப்பவர்களுக்கு அழகான முறையில் யாருக்கு தெரியாமல் மன தூய்மையோடு போய் உதவி
ஒத்தாசைகள் செய்யலாம். இப்படியாப்பட்ட என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பகலில் மாத்திரமல்ல, நுணுக்கமாக கேட்டுக்கொள்வோம், இரவுடைய காலங்களில் கூட நாம் அதிகமாக இந்த காலங்களை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. சென்றால் தவறை அடுத்த வருடம் வருமா என்று தெரியாது, வந்தால் நாம் இருப்போமா என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையில் இஸ்திஆபு அஷ்ரி தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை முழுமையாக நல்ல இபாதத்துகளை கொண்டு லைலவ் வ நஹாரா, இரவிலேயும் பகலிலேயும் வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஈடுபட்டது, ஏனைய எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது அல் அஃதல் வல் அஹ்சன், மிகவும் சிறந்த முறை, நல்ல முறை, மிக சுன்னா வழிமுறை என்ற கருத்தை கூட அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இரவுடைய நேரங்களை மிகவும் பொறுமதியாக பயன்படுத்துவோம். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், இந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் வலா துத்பிஉ சுரஜகும் லயாலியல் அஷ்ர், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள்ல மாத்திரம் தயவு செய்து உங்களுடைய வீட்டு விளக்குகளை அணைத்து விட வேண்டாம். விளக்கு அணைக்கிறது தூங்குறதுக்காக வேண்டி. சகோதரர்களை, இந்த காலங்களை வீடுகள்ல கூட்டிக் கொண்டு, சகோதரர்களே பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு, இந்த மொபைல் போன் மூலமாக, இந்த லேப்டாப்பால, இந்த இணைய தளங்களின் மூலமாக சகோதரர்களே பாவங்கள்ல ஈடுபடுறத நிப்பாட்டிட்டு நாங்க எங்கட இப்படியாப்பட்ட நல்ல அமல்கள்ல ஈடுபடணும். ஆனா உண்மையிலேயே இந்த காலத்தில் அந்த சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் இருந்திருந்தால் சொல்லி இருப்பாங்க, நினைக்கணும், உங்களுடைய இந்த மொபைல் போன்களையும் ஓஃப் பண்ணிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மொபைல் போன், குறிப்பாக சொல்றேன், இந்த வாலிபர்கள், வாலிப பெண்கள், அதிகமாக வயோதிபர்களும் தான் அதிகமாக கேம்ஸ் விளையாடுறதுல, பாட்டு கேட்கறதுல, படங்கள் பார்க்கறதுல, சீரியல்கள் பார்க்கறதுல, மோசமான கதைகள் பார்க்கறதுல, தொடர்ச்சியான வரலாறுகள் பார்க்கறதுல மோசமாக நடந்து கொள்வதை நாங்க கண்கூடாக நேரடியாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட கண்ணியமான காலகட்டங்களை நாங்க பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளாட்டி எங்களை போல துர்பாக்கியசாலிகள், துர்பாக்கியம் அடைந்த சமுதாயம் வேறு சமுதாயம் இருக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால நல்ல அமல்கள்ல ஈடுபடுவோம். வாலிபர்களுக்கு சொல்றேன், அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், கண்ணியமானவர்களை நுணுக்கமாக கேட்போம். சொல்கின்றார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்துல நாங்க செய்யக்கூடிய பாவம், அதே மாதிரி சய்யஅத்துன் ஃபீ ரமதான், ரமதான்ல நாங்க செய்யக்கூடிய பாவம், அதே மாதிரி முஹர்ரம் மாதம் அந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய பாவம், அஅதமு இஸ்மன் மினஸ் சய்யிஅதி ஃபீ கைரிஹா, ஏனைய வருடத்திலே ஏனைய காலங்கள்ல செய்த பாவங்களை விடவும் மிகவும் பயங்கரமானது, பன்மடங்காக கிடைக்கும் என்ற கருத்தை இவர்கள் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். குறிப்பாக இந்த காலகட்டங்கள்ல கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு வணக்கத்துல நல்ல அமல்கள்ல அழகாக ஈடுபடலாம்.
ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குர்பானி நடக்குதுண்டா அப்படியாப்பட்ட அதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய விடயங்கள்ல அழகான முறையில் ஈடுபடலாம். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமானவர்கள் உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். சகோதரர்களே, இன்னும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வசதி உடையவர்கள் இருந்தால் உண்மையில் எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால், கடன் எடுத்து உதுஹிய்யா கொடுக்க முடியாது என்றாலும் கடனை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் அவருக்கு நன்றாக தெரியும். இந்த கடனை நிறைவேற்றலாம், என்னால் முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த நிலைமை ஏற்பட்டால் கடன் வாங்கி கூட உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையில் கவலையான ஒரு செய்திதான், சொந்த செலவுல சொந்த பணத்தால ஒரு மாடு வாங்கி உதுஹிய்யா கொடுக்க ஏழுமானவர்கள் நாங்க பங்குக்கு சேர்ந்திருக்கிறோம். அதிகமாக இலங்கையில பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம். செலவை சுருக்கிக் கொள்றதுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நன்மையை கொள்ளையடிச்சு கொள்ள ஏலாட்டி வர்க்கத்தில் வேற எந்த காலத்தில் வேற எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்மையை கொள்ளையடிச்சு கொள்ள போறோம்? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். உண்மையில் ஹனஃபியாக்களில் எழுதுவார்கள், உண்மையில் யாரெல்லாம் வசதி இருந்தும் அந்த உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் பள்ளிக்கு கூட வரக்கூடாது என்ற கருத்தை எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கூட்டு குர்பானாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் கூட்டாக நாட்டு சட்டத்தையும் பேணி நாம் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை மிக நுணுக்கமாக நாம் விளங்குவோம். நாம் சிறுபான்மையாக வாழ்கிறோம். எங்களுக்கென சட்டம் இருக்கிறது. மார்க்கம் சொல்கிறது நாம் அமல் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இந்த அமல்களோடு சேர்த்து நாட்டு சட்டத்தையும் பொதுவாக எங்களுடைய வளமை எதை சொல்கிறதோ அவ்வாறுதான் நாம் எங்களுடைய கடமைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கம் என்பதையும் எங்களுக்கு மார்க்கம் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறது. எனவே நாம் எங்களிடம் வசதி இருக்கிறது, நாம் தைரியமாக நிறைவேற்றுவோம் என்ற பெயரில் சகோதரர்களே, பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு, சட்டங்கள் பின்னால் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் அறுக்கக்கூடிய அது பிராணி நன்மையை நாடி நாம் விலங்கி அறுக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு கூட்டம் இதனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சூழல். அவர்களுடைய மனம் நோகாதவாறு, அவர்களுடைய உளம் புண்படாதவாறு அந்த நிலைமையில் தான் எங்களுடைய இந்த கடமையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பாக சொல்லணும், எங்களோட வாலிபர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் போடுறதும் அதை வீடியோக்களாக யூடியூப்பில் போடுறதும், கண்ணியமானவர்களை, இது நியூஸுக்காக வேண்டி, இந்த பிரபல்யத்துக்காக வேண்டி அதிகமான மக்கள் எங்களை ஊட பார்க்கிறாங்க என்பதற்காக வேண்டி சகோதரர்களே, நாங்கள் செஞ்சால் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் இழந்து விடுவோம். இந்த கடமையுடைய நோக்கமே என்ன தெரியுமா? மன தூய்மையோடு இந்த கடமையை நிறைவேற்றுவதனால அத்தகர்ருப் இலல்லாஹ், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தார்களோ, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாக வேண்டும். பிரபல்யம் அல்ல, ஃபேஸ்புக்ல வாரதல்ல, யூடியூப்ல வாரதுக்காக வேண்டி அல்ல. இவர் இத்தனை லட்சம் செலவழித்து ஒரு ஆடு கொடுத்திருக்கிறார், இவர் இத்தனை லட்சம் செலவழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மாடு கொடுத்திருக்கிறார், அல்லது நியூசிலாந்து ஆடு கொடுத்திருக்கிறார் என்ற பிரபல்யம் அல்ல. அல்லாஹ் ஒருபோதும் இதனை பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களையோ அல்லாஹ் ஒருபொழுதும் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அந்த அமல்களையும் தான்
கண்ணியமான சகோதரர்களே, அது பொறுமதியாகிறனால எங்கட தராசுல அது கனமாகிறது இல்லை. மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு தூய்மையாக யாருக்கும் தெரியாமல் அல்லாஹோடும் இவரோடும் சம்பந்தப்பட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அதுதான் கனமாக, அதுதான் பாரமாக மாறும் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, கடைசியாக சொல்கிறேன், பிரபல்யத்துக்காக வேண்டி கொடுத்தால், இஹ்லாஸுக்கு மாற்றமாக கொடுத்தால், சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தும் இருக்கிறது, சோதனைகள் உண்டாகி அல்லாஹ்வுடைய கோப பார்வை உண்டாகும், எந்த நன்மையையும் அடைந்து கொள்ள முடியாது. இமாம் மதாயினி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். படிப்பினைக்காக வேண்டி கடைசியாக சொல்கிறேன். அவர்களுடைய காலத்தில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார். அந்த அரசனுக்கு ஆசை நீண்ட காலமாக, என்னுடைய சொந்த பணத்தால் ஒரு பள்ளிவாயலை கட்ட வேண்டும், கட்டி யாருடைய உழைப்பும் இல்லாமல் என்னுடைய சொந்த பெயர் அதற்கு சூட்டப்பட வேண்டும். முயற்சி செய்தான். அமைச்சர்களை கூப்பிட்டு யாருடனும் வசூலிக்காமல் முழுமையாக பள்ளியை கட்டி அவனுடைய பள்ளிக்கு அவனுடைய பெயரை வைத்து விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே, அன்றைக்கு நாள் பள்ளி முதல் நாள் திறப்பு விழா நடந்ததன் பின்னால் முதல் நாள் அரசன் தூங்குகிறான். ஒரு கனவு காண்கிறான். என்ன கனவு தெரியுமா? அந்த பள்ளி வாயிலுக்கு முன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வயதாளி பெண்ணுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக விழித்து தன்னுடைய ஆட்களை அனுப்பினால், போய் பாருங்கள், பள்ளியில் என்னுடைய பெயர் அழுக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக போய் பார்த்தார்கள், அந்த அரசுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாள் தூங்குகின்றான். இரண்டாவது நாளும் அந்த மூதாட்டியுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக முழித்து ஆட்களை அனுப்பினான். போய் பார்த்தால் அரசுடைய பெயர் தான் இருக்கிறது. மூன்றாவது நாளும் உறங்குகிறான். அதே கனவை காணுகின்றான். இந்த மூதாட்டியுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பி பார்த்தால் அவனுடைய பெயர் தான் இருக்கிறது. உடனடியாக அந்த வயதாளி பெண்ணை அந்த அடையாளத்தை சொல்லி உடனடியாக வர சொல்லி, என் பெண்ணே, நீ எப்படியாப்பட்ட அமல்களை செய்கிறாய் என்று கேட்ட நேரத்தில், கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லீம் உம்மா நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். கண்ணியமானவர்களே, அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாள்? அரசே, உண்மையில் நீங்கள் சொந்த செலவில் கட்ட முயற்சி செய்தீர்கள் என்றாலும் நான் யோசித்தேன், என்னுடைய ஏதாவது ஒரு சிறிய பகுதியாவது இந்த பள்ளி கட்டுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் நியத்தி வைத்தேன். எனவே நான் இப்படி செய்து பல முயற்சிகள் செய்தேன், அனைவருமே மறுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு நாள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி கழுதையில் உங்களுடைய அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு ஆற்றம் கரை ஓரமாக தண்ணீரை ஏற்றி வந்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய அந்த கழுதை உடனடியாக தாகித்து அதே இடத்தில் அமர்ந்து விட்டது. உடனடியாக நான் வீட்டுக்குள்ளால் போய் ஒரு வாளியை எடுத்து தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து அந்த குதிரைக்கு, அந்த கழுதைக்கு கொடுத்தேன். உடனடியாக குதிரை எழுந்து அந்த வண்டியை இழுத்து கொண்டு சென்று விட்டது. அன்று நான் இரவு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், யா அல்லாஹ், இந்த பள்ளி கட்டுவதற்காக வேண்டி யாருக்கும் தெரியாமல் நான் கொடுத்த உதவி இந்த ஒரு வாளி தண்ணீர் தான், இதனை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று நான் துஆ செய்தேன். அதனை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் போல் இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அரசன் தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு அந்த பெயரை அழித்துவிட்டு அந்த இடத்தில் அந்த மூதாட்டியுடைய பெயரை பதிவு செய்து விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க 2 கோடி அல்ல, 5 கோடி அல்ல, 10 கோடி செலவழித்து செய்தாலும் சகோதரர்களே, அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை, எண்ணத்தை பார்க்கிறான். எண்ணத்திற்கு தான் கூலி என்பதை நாம்
மறக்காமல் சகோதரர்களே மன தூய்மையோடு இந்த கடமையை நிறைவேற்றுவோம். நல்ல பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். சோதனையான காலத்திலே வாழ்கிறோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய 23 லட்சம் முஸ்லீம்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். விலைகள் அதிகரித்திருக்கிறது, பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா நிலைமையும் சீராக வேண்டும் என்றிருந்தால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இப்னு தைமியா சொல்கின்றார்கள், யார் அதிகமாக முயற்சி செய்து இஜ்திஹாத நல்ல அமல்களில் ஈடுபட்டு வஸ்தஆன பில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி வலசிமல் இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டால் லா புத்த அய்யுக்தியஹுல்லாஹு மா லம் யஸ்துர் பிபாலி, அவர்களுடைய சிந்தனைக்கு படாத விதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான், அந்த சமுதாயத்துக்கு உதவி செய்வான் என்ற கருத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இந்த வணக்க வழிபாடுகளுடைய பிரயோசனங்களை விளங்கி நல்ல முறையில் அமல் செய்வோம். பள்ளியோடு தொடர்பாகுவோம். இப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை சீவாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் செய்திடத்திலே கையிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை எங்களுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். முக்கியமான ஒரு 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சிறந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நிச்சயமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யா அல்லாஹ். இரவிலும் பகலிலும் அதிகமான அமல்களில் ஈடுபடுகிறோம் யா அல்லாஹ். அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. சோதனையான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் எங்களுக்கு சார்பானதாக மாற்றுவாயாக. எல்லா நிலைமைகளையும் எங்களுக்கு ஏதுவானதாக மாற்றுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்லவர்களை கொண்டு அவர்களுடைய ஆய்வை நீளமாக்குவாயாக. யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய மன்னரை முன்னடையாக மாற்றுவாயாக. சொர்க்க பூங்காவனமாக மாற்றுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலா நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றுவாயாக. நாங்கள் அனைவரும் உன்னை சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றுவாக. சிரித்த வண்ணம் உன்னை சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. இந்த சிறு துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ويقول الناس وحد الله فان توحيد الرسول طاعه واتقوا الله فان التقوى ولا كل حسنه وعليكم بالسنه فان السنه تهدي للطاعه ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى واياكم بالبدعه فان البدعه تهدي للمعصيه ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فان الصدق ينجي والكذب يهلك وعليكم بالاحسان ان الله يحب المرسلين. فلا تقنطوا من رحمة الله فإنه هو الرحمن الرحيم. فلا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا إن نفسا لن تموت حتى تستكمل رزقها واتقوا الله واحسنوا في الطلب إن الله يحب المتوكلين. فادعوه بين ربكم مجيب الداعي هو الذي قال إن الذين يستكبرون عبادته سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ان العبد لا يحرم رزق بذنب يصيبه. او صدق رسول الله صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم ارحم امتي ابو بكر واشهدهم في امر الله عمر واصدقهم حيان عثمان واقربهم علي رضي الله تعالى عنه وفاطمه سيده نساء اهل الجنه وحمزه اسد الله رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وله مغفرة ظاهرة باطنة لا تغادر
لهم ذنبا الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبالبغض أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها اللهم إنك تعلم عيوبنا فاسترها اللهم إنك تعلم حوائجنا فاقضيها يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله الذي يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى واجل وأهون وأكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة